Dear friends, இது உங்கள் ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்ல. நான் உங்கள் அன்பு நண்பன் இளையராஜா. நிறைய சாலை விதிகளை பற்றி தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே வரீங்க. இன்றைக்கும் ஒரு முக்கியமான சிக்னல் பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். உங்களுக்கு நான் இப்போ ஒரு போர்டு காட்டுறேன். ப்ளூ கலரில் வட்டம் போட்ட ஒரு போர்டு உங்களுக்கு தெரியுதா? பொதுவாக வட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உத்தரவு சின்னங்கள், கட்டளை சின்னங்கள், மேண்டேட்ரி சைன்ஸ் என்று சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ளூ கலர் போர்டு வச்சுருந்து சிக்னல் வச்சுருந்தாங்கன்னா அதில் போட்டிருக்கிற சிக்னலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டும். இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கிற சிக்னலுக்கு என்னங்க அர்த்தம்? இந்த மாதிரி சிக்னல் நீங்கள் பார்க்கும் பொழுது கீப் லெஃப்ட், அதாவது சாலையில் இடதுபுறமாக செல்ல வேண்டும் என்று போர்டு வச்சுருக்கிறாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய ரோடாக இருக்குது, இதில் நம்ம எங்கே வேணாலும் போகலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனாலும் எந்த ரோடாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இடதுபுறம் மட்டுமே செல்ல வேண்டும். எப்போ இந்த போர்டை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பொழுது கண்டிப்பாக நீங்கள் இடதுபுறத்தில் தான் செல்லணும். பொதுவாகவே நம்ம ஊரில் எந்த ரோடாக இருந்தாலும் நீங்கள் இடதுபுறம் தான் செல்லணும். ஒருவேளை வலதுபுறம் போனால் என்ன ஆகும்? இவ்வளோ பெரிய ரோடு இருக்குல்ல, எனக்கு நிறைய இடம் இருக்குல்ல, நான் வலதுபுறம் போகலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வலதுபுறம் போகும் பொழுது விபத்துக்கு அதிகப்படியான காரணங்கள் இருக்கிறது. என்னது ரைட் சைடு போனால் ஆக்சிடென்ட் ஆகும், அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்காகவே ரைட் இஸ் ராங் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து வலதுபுறம் போகும்பொழுது என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கும், அதிலிருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகணுன்ற பல விதிமுறைகள் அதில் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அதை பார்த்து பயனடைங்க. பொதுவாக இந்த மாதிரி சாலைகளில் போகும்பொழுது சாலை காலியாக இருந்தாலும் எதிரே வாகனங்கள் வந்தாலும் வரலைனாலும் நீங்கள் கண்டிப்பாக இடதுபுறம் மட்டுமே செல்ல வேண்டும். அதுதான் உங்களுக்கு மிகவும் சேஃப்டியான ஒரு பயணமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட எதிர்த்தாப்புல ஒரு கார் வருது, அந்த காரும் பாருங்கள் ரைட் சைடே தான் போயிட்டு இருக்காங்க. வலது பக்கம் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது என்பதை உணராமல் இது மாதிரி போகிறதுனால தான் விபத்துகள் அதிகமாக ஏற்படுது. எனவே நீங்கள் எந்த சாலையாக இருந்தாலும் கண்டிப்பாக இடதுபுறம் செல்லுங்கள், அதுவே உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். இந்த மாதிரி மேண்டேட்ரி சைன், இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ் பற்றிலாம் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் சரியான முறையில் வாகனத்தை இயக்குனீங்கன்னா உங்கள் பயணம் கண்டிப்பாக இனிதான பயணமாக அமையும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் இளையராஜா. இது உங்கள் ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லு. என்னது ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லணுமா? ஆமாங்க, இன்னைக்கு இந்தியால நிறைய ஆக்சிடென்ட் பெருகி போச்சு. அதை தடுக்கும் விதமாக நாங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன யூடியூப் சேனல்? அதோட பேர் என்னது? ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லு. ஆமாங்க, ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லுங்க, சப்ஸ்கிரைபுக்கு எஸ் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்க ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லு.